உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து எஸ்பிஐ வங்கி தேர்தல் ஆணையத்திடம் பல்வேறு முக்கிய தேர்தல் பத்திரம் தொடர்பான விவரங்களை சமர்ப்பித்திருக்கிறது. தொடர்பான பிரமாண பத்திரத்தையும் தற்போது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. விவரங்களுடன் இரானுடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, என்னென்ன விவரங்கள் தற்போது எஸ்பிஐயால் கொடுக்கப்பட்டிருக்கு, தேர்தல் ஆணையம் இதை எப்படி ப்ராசஸ் பண்ணும், எப்போது அப்டேட் பண்ண வாய்ப்பு இருக்கு? தேர்தல் ஆணையமானது தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான முழு விவரங்களையும் எஸ்பிஐ வங்கியானது உச்சநீதிமன்ற தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்துள்ளது. குறிப்பாக இந்த தேர்தல் பத்திரங்கள் என்பது கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் தற்பொழுது 2024 பிப்ரவரி வரையிலான ஒரு தரவுகளை அந்த ரா வடிவத்தில் இந்த ஒரு சீரிட்ட கவரில் அவர்கள் வழங்கியுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் முழுமையான விவரங்கள் என்பது தேர்தல் ஆணையத்திற்கு சமர்ப்பித்துள்ளதாக தற்பொழுது பிரமாண பத்திரம் ஒன்றையும் உச்சநீதிமன்ற அது தாக்கல் செய்திருக்கிறது. இந்த தரவுகளின் அடிப்படையில் கடந்த 2019 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 15 2024 ஆகிய ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் சுமார் 22,217 தேர்தல் பத்திரங்கள் என்பது அவர்களிடம் தரவுகள் உள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் அவர்கள் அந்த பிரமாண பத்திரத்தில் வழங்கியிருக்கிறார்கள். அதே போல் மேலும் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி 2019 முதல் ஏப்ரல் 11 2019 ஆகிய தேதிக்கிடையே சுமார் 3,366 தேர்தல் பத்திரங்கள் என்பது வாங்கப்பட்டதாகவும் அதில் வெறும் 1,609 தேர்தல் பத்திரங்கள் மட்டுமே பணமாக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு விவரத்தையும் புள்ளி விவரங்களாக இதில் இந்த ஒரு பிரமாண பத்திரத்தில் தற்போது எஸ்பிஐ வங்கியானது இணைத்துள்ளது. மிக முக்கியமாக இந்த தேர்தல் பத்திரங்கள் மிக முக்கியமா இந்த அனைத்து ஆவணங்களுமே ரா வடிவத்தில் தங்களுக்கு எவ்வாறு கிடைக்கப்பட்டதோ அதே அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் இந்த ஒரு பிரமாண பத்திரத்தில் தேர்தல் ஆணையமானது தெரிவித்திருக்கிறது. மொத்தமுள்ள 22,217 தேர்தல் பத்திரங்களில் சுமார் 22,030 தேர்தல் பத்திரங்கள் தற்பொழுது வரை அரசியல் கட்சிகள் பணமாக்கி உள்ளன என்ற ஒரு கருத்தையும் அந்த ஒரு விவரங்களாக தற்பொழுது இந்த பிரமாண பத்திரத்தில் தேர்தல் ஆணையமானது கூறியிருக்கிறது. மேலும் தேர்தல் நன்கொடை பத்திரங்களை வாங்கிய நபர்களுடைய பெயர், தேதி, தொகை குறித்த விவரங்களும் எந்தெந்த கட்சிகள் பணமாக்கி உள்ளன என்பது குறித்த விவரங்களும் இந்த ஒரு அந்த ஒரு தரவுகளில் அடங்கும் என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது தேர்தல் பத்திரங்கள் விவகாரத்தில் எஸ்பிஐ வங்கியானது பிரமாண பத்திரமாக எழுத்துப்பூர்வமாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தன. எந்த தேதியில் எவ்வளவு பத்திரங்கள் பணமாக்கப்பட்டுள்ளது என்பது குறித்த விவரங்களும் தேர்தல் ஆணையத்திடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பாரத் ஸ்டேட் வங்கியானது தற்பொழுது இந்த உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள அந்த பிரமாண பத்திரத்தில் எழுத்துப்பூர்வமாக தற்பொழுது கூறியுள்ளது. மிக முக்கியமாக 12ஆம் தேதி மாலை 5 மணிக்கு இந்த அனைத்து விவரங்களும் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவு உச்சநீதிமன்றமானது பிறப்பித்த நிலையில் மாலை 4:15 மணிக்குள் அனைத்து தரவுகளும் தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் இந்த பிரமாண பத்திரத்தில் தற்பொழுது எஸ்பிஐ வங்கியானது தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த விவரங்கள் அனைத்தையுமே 15ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் தேர்தல் ஆணையமானது அவர்களுடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் உச்சநீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதனை அடுத்து இந்த தரவுகளை பதிவேற்றம் செய்வதற்கான ஒரு முயற்சியில் தற்பொழுது தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் எனும் இன்று மாலை ஜம்மு காஷ்மீரிலிருந்து தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் திரும்பிய பிறகு ஆய்வுகளை செய்து முடித்த பின் நாளை தேர்தல் ஆணையத்துடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்ற ஒரு தகவலையும் தற்போது தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.